வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் நிப்டி ஜூன் 30க்கு பிறகு ஒரு பெரிய ஏற்றத்தை சிங்கிள் டேல கொடுத்தது சொல்லலாம். 1% மேல 242 புள்ளிகள் அதிகரித்து 25,556 முடிவடைந்திருக்கிறது. மேலும் இன்றைய தினம் முக்கியமா பார்த்தோம்னா ஒரு பிராட் பேஸ்ட் ரேலிய பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் இன்னைக்கு 3% மேல ஏறி இருக்கு டியூரிங் த டே. பட் க்ளோசிங்ல 10.87 ஆக முடிவடைந்துள்ளது. அட்வான்சஸ் 1671, டிக்ளைன்ஸ் 967. மேலும் நம்மளுடைய துறைகளை பார்க்கும் பொழுது இன்றைய தினம் எல்லாமே நல்லா பண்ணிருதுன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி ஒரே ஒரு துறை தான் வீக் ஆச்சு, லைக் PSU பேங்க்ஸ். பாக்கி எல்லாமே இந்த தினம் நன்கு இருந்தது. மார்க்கெட் பிரெத் ஃபேவர்ட் ஆன் அட்வான்சிங் ஆன் ஸ்டாக்ஸ். அதனால 52 வீக் ஹையை டச் பண்ணினது பார்த்தோம்னா 84 பங்குகள், 52 வீக் லோவர் டச் பண்ணினது 64 பங்குகள், மேலும் 90 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 54 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டை இன்றைய தினம் டச் பண்ணியுள்ளது என்று சொல்லலாம். 11 செக்டார்ல 10 செக்டார் ஆன் த க்ளோஸ்ட் ஹையர். மெயினா ரேட் சென்சிட்டிவ் செக்டார்ஸ் இன்னைக்கு ஒரு லீட் கெயின்ஸ் எடுத்தது குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா லைக் நெஸ்லே, டாடா கன்சியூமர், கோட்டக் மஹேந்திரா பேங்க், டைட்டன், ஆக்சிஸ் பேங்க், ஹிண்டால்கோ, அதானி போர்ட்ஸ், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, ரிலையன்ஸ், பஜாஜ் ஆட்டோ இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கினதுல HDFC லைஃப், எட்டர்னல், ஸ்ரீராம் பைனான்ஸ், SBI லைஃப், இன்ஃபோசிஸ், ஜியோ பினான்ஸ் அண்ட் பாரதி ஏர்டெல் இவையெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங்ல இறங்கின பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் முக்கியமான விஷயங்களை பார்க்கும் பொழுது இன்னைக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் உள்ளடக்கியது. மெயினா ஃபெட் சேர்மன் என்ன சொல்லியிருக்காருன்னா, பவல் ரீஇன்ஃபோர்ஸ் தி எக்ஸ்பெக்டேஷன் இந்த அக்டோபர் ரேட் கட் கண்டிப்பாக இருக்கக்கூடும் என்பதும், இந்த மாதிரி இந்த பேலன்ஸ் ஷீட் ரன் ஆஃப்ல பாசிபிள் பாஸ் இருக்கக்கூடும் அப்படின்னு சொன்னது ஒரு இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் பூஸ்ட் பண்ணினதுன்னு சொல்லலாம். மேலும் இந்தியாவை பொறுத்தவரை இந்த ஸ்டேபிள் Q2 ரிசல்ட்ஸ் இருக்கு இல்லையா, the earnings recovery from Q3 விசிபிளாகவே இருக்கும் அப்படிங்கிற ஒரு இன்புட். தென் இதுக்கு மெயினா இது ஏன் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சப்போர்ட்டட் பை ஹெல்தி growth, அதாவது இன்ஃபிளேஷன் ஒரு டைனமிக்ஸா இருக்கிறது, அதே மாதிரி பாலிசி ரிஃபார்ம்ஸ் பிளஸ் இண்டோ US ட்ரேட் டீல் ஹோப் ரெடியூஸ் த டென்ஷன், இவை எல்லாமே ஒரு முக்கிய காரணிகள். இதை தவிர FII பையிங், அதாவது ரிட்டர்ன் டு பி த பையர் நவ், தென் இந்திய ரூபாயுடைய மதிப்பு ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்கிறது. இது எல்லாமே ஒரு ஃபேவரபிள் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு உண்டான விஷயங்களை கொடுத்திருப்பதை பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். அதனால இன்வெஸ்டர்ஸ் கான்பிடன்ஸும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நிப்டி ஐடி இண்டெக்ஸ் இன்னைக்கு 0.37% ஏறி இருக்கு. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல பார்த்தோம்னா இந்த ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி 5% ஏறி இருக்கு. அப்பர் லாக் அது ஃபர்ஸ்ட் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க, அதாவது BESS. அது போல ஆக்சிஸ் பேங்க்கும் இன்னைக்கு 2.28% விழுந்திருக்கு. செப்டம்பர் குவார்டர் ப்ராஃபிட் பட் சப்போர்ட்டட் பை ஒரு இம்ப்ரூவ்டு ஆபரேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அசட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதனால ஏறி இருக்கு, 2.28% ஏறி இருக்கு. HDFC லைஃப் இன்னைக்கு 2.4% விழுந்திருக்கு. மெயினா பிரஷர் ஃப்ரம் த GST கட். அதே மாதிரி மேங்களூர் ரிஃபைனரி பெட்ரோகெமிக்கலும் 1% இன்னைக்கு ஏறி இருக்கு. ஒப்ராய் ரியாலிட்டி 5% ஏறி இருக்கு பிகாஸ் ஆஃப் Q2 ப்ராஃபிட். வைல் அந்த புட்மாக்கி இந்தியா அது 12% ஏறி இருக்கு. 2-fold இன்க்ரீஸ் இன் குவார்டர்லி ப்ராஃபிட்ஸ். இதெல்லாம் இன்னைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வுகள் சந்தைகள்ல. அதற்கு தகுந்தாற்போல் ஏற்ற இறக்கத்தை பார்க்க முடிஞ்சது. இன்றைய தினமும் தங்கம் பார்த்தோம்னா 1024 ரூபாய் அதிகரித்து 1,28,234 வெள்ளி 2076 ரூபாய் அதிகரித்து 1,64,282 குரூடு 14 ரூபாய் அதிகரித்து 5,159 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா PB Finstech, பெர்சிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரெண்ட் பிளாக் டீல் நடந்துள்ளது. இண்டோ US ட்ரேட் எப்படி சார் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னாக்க, ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு,
நம்மளுடைய பிரதம மந்திரி வந்து ரஷ்யாவோட ஆயில் வாங்குவதை குறைத்துக் கொண்டு அமெரிக்காவிலே ஆயில் வாங்குவோம் என்ற உறுதியை கூறியுள்ளார்கள் என்றும், மேலும் நிறைய அந்த ஒன் டு ஒன் டிஸ்கஷன் மூலியமாக ட்ரேட் டீல் வந்து ஒரு நெகோசியேட்டிபிளா பெட்டரா வந்து இந்தியாவுக்கு அமையக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால இதுதான் வந்து ஒரு முக்கிய சென்டிமெண்ட்டுக்குள்ளான இன்புட்னு சொல்லலாம். மேலும் நிப்டியை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தோம்னா 25,394 நேற்றைய விட ஒரு 70 புள்ளிகள் அதிகரித்து ஓபன் ஆச்சு. ஆனா உடனேயே 25,376.85ங்கிற ஒரு லோவை டச் பண்ணினது. அதன் பிறகு படிப்படியாக ஏறி 25,625 வரையிலும் சென்றது என்று சொல்லலாம். சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 250 புள்ளிகளுக்கு மேலே இன்றைய தினம் சந்தைகள்ல வந்து நம்ம வந்து வாலட்டிலிட்டியை பார்க்க முடிஞ்சது. பட் எவ்வரி டிப் பை ஆன் செல் வந்து பர்ஃபெக்டா மேட்ச் ஆச்சு. பட் 12:30 மணிக்கு மேல வந்து ஒரு ரைஸ், மறுபடியும் ஒரு தேக்கம் 2 மணி, அதுக்கப்புறம் ரைஸை பார்க்க முடிஞ்சது. மெயினா இவை எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட். அதுபோல நிப்டி ஏர்னிங் growth நம்ம பார்த்தோம்னா இந்த 2025 வந்து 1%, அதே 26, 27 பார்க்கும் பொழுது 8% மற்றும் 16% இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. சோ இப்ப அது வரும் பொழுது அதற்கு தகுந்தாற்போல் சந்தைகள் ரியாக்ஷன்ஸ் வரும் என்று எதிர்பார்க்கலாம். இன்றைய தினம் நிப்டி ஃபியூச்சரும் எபோவ் ஆவரேஜ் வால்யூம், பேங்க் நிப்டி ஃபியூச்சரும் எபோவ் ஆவரேஜ் வால்யூம். நாளை தினம் நமது சந்தைகள்ல வந்து வாங்கி விற்பதற்குண்டான வழிகள் வந்து நன்கு இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.